பிரைஸ் த லார்ட். இந்த நவம்பர் மாதத்தில் 25ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பரிசுத்த வேதாகமத்தில் தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Daniel chapter 1 verse 9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற இந்த நல்ல வசனத்துக்காக நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேல் ஒரு புதிய தேசம் ஆகிய பாபிலோன் தேசத்துக்கு அவரை சிறைப்பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை அவரை சிறையில் வைக்கணும் இல்லை அடிமையாக வைக்கணும்னு சொல்லி அவங்க கொண்டு வராவிட்டாலும் அவருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தார், அவருடைய இனத்தார் எல்லாரையும் விட்டு பிரிக்கப்பட்டு அவரை அந்நிய தேசத்திலே அவர்கள் கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல வரும் பொழுது இவர்களை தனியாக பிரித்து வைத்து, இவர்கள்லாம் ராஜ குலத்தார், மாசற்றவர்கள், ரொம்ப கல்வியில் நிபுணர்கள், ரொம்ப அறிவாளிகள் என்பதை அவர்கள் அறிந்தபடினால இவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அந்த கவர்மெண்ட்டில், அந்த பாபிலோனிய கவர்மெண்ட்டில் இவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், இவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்கு ராஜா பல பயிற்சிகளை கொடுக்கிறார். அதில் முதலாவது, ராஜா தன்னுடைய போஜனத்தையே அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் தானியேல் என்ன செய்கிறார் என்றால், அவரோடு கூட இருந்த அந்த 3 பேர், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவங்க எல்லாரும், அது ராஜாவுடைய கட்டளை. என்ன ராஜாவுடைய கட்டளை? ராஜாவுடைய போஜனங்கள், ராஜா குடிக்கிறதான எல்லாவற்றையும் அவங்க குடிக்கணும், அவங்க சாப்பிடணும் என்பது ராஜாவுடைய கட்டளை. ஆனால் இந்த தானியேல் இது நிமித்தம் தன்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் யூத குலத்தில் நமக்கு தெரியும், அவங்களுடைய டயட், அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கும் பொழுது யூத மதத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள், அவர்கள் அதில் மிகவும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த யூதர்கள் அநேகமாக இருக்கிற கவுண்டிஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, அங்கே இருக்கிற வால்மார்ட், அங்கே இருக்கிற பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கென்று தனி ஃபுட் செக்ஷன் வச்சுருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்குறோம்? கோஷியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட் செக்ஷனே அவர்களுக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறத அவங்க அதை மாத்திரம்தான் அவர்கள் உண்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும். அப்போ அன்னைக்கு அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருப்பாங்க இல்லை? அப்போது இந்த தானியேல் பாருங்கள், அவர் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவர் போன இடம் எங்கே? ஒரு அந்நிய தேசம். ஆனாலும் அவர் தன்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கு லேவியராகமம் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுத்திருப்பார். நீங்களே அதை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாசித்தோம்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அநேக காரியங்களை அவங்க சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் அவங்களுக்கு கட்டளைகள் இருந்துச்சு. அப்போது இது ஒரு இஸ்ரவேல் தேசம் அல்லாத தேசமாக இருந்தபடினால அவங்க எப்படி சமைப்பாங்க, என்ன ஃபுட் இருக்குன்றது அவருக்கு விசேஷமாக மீட்ஸ் ப்ராடக்ட்ஸில் தெரியாததுனால அவர் என்ன செய்கிறாரு, நான் காய்கறிகளை மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லி அவர் கேட்குறார். ஆனால் இவர் கேட்பதற்கு அது ரொம்ப அரிது. இப்போ நம்மளே வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய இடத்துக்கு போயிருக்கிறோம்ல, ஒரு கைதியாக ஒரு இடத்துல போயிருக்கிறோம், நம்முடைய விஷஸ் எல்லாம் அங்கே சொல்லி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னா எல்லாரும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஆனால் தானியேல் பாருங்கள், கர்த்தர் அவர் தன்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரதானிகளின் தலைவனிடத்தில் அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார். எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு நீங்கள் பருப்பு, மரக்கறிகள், வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் அவ்வளோதான் கொடுத்துருக்கு, எனக்கு மரக்கறி இல்லாத காய்கறிகளும் தண்ணீரை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார். அப்போ அந்த தேவன் என்ன செய்தாராம், தானியேலுக்கும் பிரதானிகளின் தலைவனிடத்தில்
தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தேவன் செய்தார். அவர் ஓகேன்னு இமீடியட்டாக சொல்லிடல. தேவன் அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். தேவன் இந்த பிரதானிகளின் தலைவனிடத்துல தானியேலுக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் அதுக்கப்புறமா வாசித்தீங்கன்னா அவர் சொல்றார், உங்கள் போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாய் காண வேண்டியது என்ன? அதனாலே ராஜா என்னை சிறை சேதம் பண்ணுவானே. அப்போ அந்த பிரதானிகளுடைய தலைவனுடைய ரோல் பார்த்தீங்களா? அவர் ராஜா இப்படி கண்டுபிடிச்சிட்டாருன்னா இவங்களுக்கு மட்டும் இந்த ஃபுட்டு கொடுக்கப்படலைன்னு சொன்னால் அவனுடைய வேலைக்கு மட்டுமல்ல, அவனுடைய உயிருக்கே ஆபத்து. அவன் எடுக்கிற அந்த காரியம் அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ராஜா நீங்கள் மட்டும் டயர்டாக இருக்கிறீங்க, நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்கன்றதை பார்த்துட்டாருன்னா என்னை சிரசேதமே பண்ணிடுவாரேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்பாக்கரண வைக்கப்பட்ட என்பவரை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியார்களை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரை கொடு. எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிறோம் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியாயும் காணப்பட்டது. ஆமேன். ஆகையால் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தை அவர்களுக்கு குடிக்க கட்டளையான திராட்சத்தை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். ராஜாவின் பிரதானிகளிடத்துல தயவு, ராஜாவின் பிரதானிகளிடத்துல ஒரு கிருபை அங்கே கிடைக்கிறத பார்க்கிறோம். நம்மளும் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் மத்தியில் வாழுகிறோம். எவ்வளோ ரிக்வெஸ்ட் நம்ம வைக்கிறோம் இல்லை, ஆனால் எல்லார்கிட்டேருந்து நமக்கு தயவு கிடைக்கணும்னா தேவன் அதை செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தானியேல் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ், நம்முடைய மேல் அதிகாரிகளுக்கிட்ட நீங்கள் போய் ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, எனக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் லகுவாக்கி கொடுங்க, எனக்கு இதில் கொஞ்சம் பிரேக் கொடுங்க, ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் வைக்கிறீங்க. டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, இல்லை ஃபார்மசி, இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, எவ்வளோ பேர்கிட்ட நமக்கு தயவு கிடைக்க வேண்டியது இருக்கிறது. அவர்களிடத்துல போய் நம்ம ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறோம். அப்போ அவங்க தயவு கிடைக்க பண்ணணும்னா முதல்ல என்ன செய்யணும்? தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி தேவன் அதை செய்ய வேண்டும். தேவன் அவங்களுடைய மனதில் நம்மளை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ சுப்பீரியர்ஸ் கிட்ட நம்ம பேசுறதுக்கு பயப்படுகிறோம். ஐயோ, அவங்க ரொம்ப டஃப்பான பர்சன், அவங்கக்கிட்ட போனால் எனக்கு கிடைக்காது, எனக்கு நிச்சயமாக தெரியும். அவங்கக்கிட்ட போய் இதெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி எத்தனை பேரையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்னை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, இந்த பர்டிகுலர் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு நம்ம போகும்போது இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். தானியேல் ஒரு நல்ல காரியத்தை தீர்மானமாக எடுக்கிறார். தேவன் அவருக்கு உதவி செய்கிறார். அப்படியாக நீங்களும் நம்முடைய சுப்பீரியர்ஸ், ஒருவேளை அவங்க கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்துட்டு நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவர்களுடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் கிடைக்கும்படி செய்வார். ஆமென். இன்னைக்கு எத்தனை மேல் அதிகாரிகளுடைய தயவு நமக்கு தேவைப்படுகிறது. நம்மளை விட அதிகாரத்தில் இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னாதான் நமக்கு எஸ், அவங்க சைன் பண்ணாதான் நம்ம பேப்பர் மூவ் ஆகுது. எவ்வளோ காரியம் நடக்க வேண்டியது இருக்குது நம்ம வாழ்க்கையில். ஒருத்தருடைய தயவு நமக்கு கிடைக்கலனா நம்மளுக்கு எத்தனையோ சலுகைகள் மறுக்கப்படுகிறது, எத்தனையோ காரியங்கள் நமக்கு சாதகமாக முடிவது இல்லை. இன்னைக்கு தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, மனுஷங்க கண்களில் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க. எந்தெந்த மனிதர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டுமோ கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது நம்ம மனுஷங்க முன்னால் போய் கெஞ்சி மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேவனிடத்துல முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்துல கெஞ்சி மன்றாடும் பொழுது ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு? நம் பக்கம் திருப்புகிறார். வசனம் அப்படி தானே சொல்லுது. ராஜாக்களுடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய கரத்தில் நீர்க்கால்களை போல இருக்குது. உங்களுடைய அப்ரூவல் பேப்பர், உங்களுடைய பேப்பர்ஸ், உங்களுடைய கிரீன் கார்டு பெட்டிஷனாக இருக்கலாம்,
உங்கள் விசா அப்ரூவலாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய ப்ரமோஷனை குறித்த காரியம், உங்களுடைய போனஸை குறித்த காரியம், இல்லை உங்கள் ரெஸ்யூமே, எது வேணா இருக்கலாம். எந்தெந்த தலைவர்கள் எந்த அதிகாரிகளுடைய டேபிள்ஸில் இருக்குதோ அவனுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அவருடைய சித்தத்தின்படி அவை திருப்புவார். ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தில் பேசிட்டாருன்னா நம்ம பேப்பர் போகும்போது அவங்க ஒன்றும் பார்க்காம அப்படியே கடகடன்னு சைன் பண்ணி அப்ரூவ் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அது தேவன் செய்கிறார், அவங்க செய்யலை. இப்போ நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுவோம், இவங்களா அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு, எல்லாருக்கும் டிக்ளைன் பண்ணாங்களே, எல்லாருக்கும் இதை ரிஜெக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு மட்டும் கிடைச்சிதா? ஏனென்றால் தேவன் அதை செய்கிறார். அவங்க நல்ல மூடில் இருக்கிறாங்க அதனால நான் போனேன், அப்படிலாம் கிடையாது. தேவன் அவர்களுடைய கண்களில் நமக்கு இரக்கத்தையும் தயவையும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், யோசேப்பு வாழ்க்கையில் பார்க்குறோம், எஸ்தர் வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ மேல் அதிகாரிகளுடைய கண்களில் தயவும் இரக்கம் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு அண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். ஆண்டவரே இதெல்லாம் என்னை தீட்டுப்படுத்துது, நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம இருதயத்தில் சில தீர்மானங்களை நம்ம எடுப்போம். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாம். தானியேல் 1:9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஜெபம் பண்ணலாமா?